Hello viewers, very good morning. This is Chennai car trainers. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிஸி ரோட்டில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டுவர்ஸ்ட் வந்து மேடவாக்கமில் இருந்து ஈஸ்ட் தாம்பரம் ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேளச்சேரி லொக்கேஷன் வழியாக கூப்பிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு டிரைவிங்கில். ஸோ இப்போ இந்த டிராஃபிக் லொக்கேஷன்ஸில் வந்து அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து கூலாக வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ட்ரைவ் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஃப்ளோ. டிரைவிங்கை பொறுத்த ஸ்ட்ரைட் செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் ஆகாமல் கூலாக ட்ரைவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி நியூட்ரல் ஃப்ளோ செகண்ட் கியர். ஸோ யாராவது வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே நீங்கள் டக்குன்னு வந்து பண்ண வேண்டிய விஷயம் கிளட்சல் அழுத்திட்டு நியூட்ரல் பண்ணிக்கணும். ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே என்ன ஆகும், வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் நினச்சாலும் வண்டி போகாது. ஸோ அந்த மெத்தடை வந்து எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் மெத்தட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இதுதான் மெத்தடு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 6-7 days ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் தான் வந்து நான் சொல்லுவேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டு இதையே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகி கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்கிட்ட. சார் இப்போ இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அடுத்தது நான் என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுலாம் என்னோடய ஃபாலோஅப்பில் கரெக்டாக வருதா பாருங்கள், எப்படி ஓட்டிகிட்ருக்கேன் அப்படிங்கிற அந்த அப்சர்வேஷனை நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அதேமாரி வந்து இந்த மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து நீங்கள் ஓட்டின்னு போயிட்டே இருக்கணும். ஜாலியாக இருக்கா செகண்ட் கியர் அண்ட் தேர்ட் கியர் போட்டு என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். மெயின் ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது சுற்றி வரவங்கள பார்த்து நம்ம பயப்படுறதோ இல்லை ஒரு பேனிக் ஆகிறதோ டென்ஷன் ஆகிறதோலாம் எதுவுமே வச்சுக்கூடாது. நம்ம கூலாக ட்ரைவ் பண்ணி நியூட்ரல் ஃப்ளோ இருக்கிறதுனால நியூட்ரல் ஃப்ளோவில் போட்டு நீங்கள் பிரேக்கை வந்து டச் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாரன் அடிச்சுட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது உங்களுக்கு. ஸ்லோவாக அவ்வளோதான், அப்படியே தேர்ட் கியர். நல்ல ஸ்பீடில் இருக்கும்போது 3rd and 4th. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மேம்க்கு வந்து கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மேம் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட டிரைவிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங், மூவ்மெண்ட் ஆஃப் டிரைவிங் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ அதை ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களுக்கு கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்படி மேம் இருக்குது? இன்றைக்கி வந்து டிரைவிங் வந்து பக்காவாக பண்ணிகிட்ருக்கீங்க. சூப்பரான ஒரு மூவ்மெண்ட் இருக்குது, நல்ல ஒரு ஃப்ளோ வந்திருக்கு. ஸோ அதுதான் முக்கியம். இன்றைக்கி டிரைவிங்கில் நானே என்ன ரியலைஸ் பண்ணுறேன்னா, எனக்கு ஸ்டியரிங் அண்ட் கியரில் ஒவ்வொரு கை வச்சு எப்பயும் பண்ண மாட்டேன், ரெண்டுமே ஒரே சைடில் வச்சுப்பேன். அது இல்லாமல் இப்போ நார்மலாகவே அப்படி வருது கை. அது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். இது வந்து அந்த லாங் டிரைவ் போகணும் இல்லையா, அதோட எஃபெக்ட். எஸ். ஸோ எப்போவுமே சிட்டி லிமிட்டில் வந்து ஒரு கையை கியர்லேயும் ஒரு கையை ஸ்டேரிங் நாப்லேயும் வச்சுக்கணும். ஸ்டேரிங் நாபை பிடிச்சி நீங்கள் அழகாக 360 டிகிரி சுற்றலாம். ஏன்னா உங்களுக்கு அதனால தான் வந்து அந்த நாபை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். நீங்கள் கவலையே பட வேணாம், லைட்டாக காமிச்சாலே போதும். லைட்டாக அந்த பக்கம் அந்த பக்கம் போமானாலே போய்கினே இருக்கும் வண்டி. ஸோ அதுதான் நீங்கள் டென்ஷனே ஆகிக்க வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ரகிள் எடுத்து நம்ம வந்து போட்டு வளைச்சி திருப்பணும், இந்த பக்கம் வளைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பவர் ஸ்டேரிங் நாபு இருக்குது. ஆல்ரெடி வண்டியோடது பவர் ஸ்டேரிங்கு, அதுக்கு மேலே ஸ்டேரிங் நாபு அடிஷ்னல் ஃபிட்டிங் போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன ஃபிட்டிங் போட வேண்டியிருக்கோம், எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு கையை கியரில் வச்சுக்கிறீங்க, ஒரு கையை ஸ்டேரிங்கில் வச்சுக்கிறீங்க, முன்னாடி பார்க்குறீங்க, போயிட்டே இருக்கிறீங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பிரெயின் வந்து சைடில் வர விஷயங்களெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே வந்து டென்ஷன் ஆகாமல் வந்து முன்னாடி பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சைடில் வரதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அதனால தான். உங்களுக்கு ஒரே டைமில் மல்டி விஷயத்தை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் ட்ரைவ் பண்ணுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ அந்த ஃப்ரண்ட்டு வந்து எப்போவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் முன்னாடி பார்த்து உங்கள் கார் போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், ஜஸ்ட்டு சூப்பர். லைட்டாக ஸ்லோ பண்ணிங்க, அவர் போயிட்டார், அவ்வளோதான். மறுபடியும் ரீபிக்கப் கொடுத்து போயிட்டே இருங்க, முன்னாடி பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ரோடு இருக்குது, இவ்வளோ பெரிய ரோட்டில் இருக்கிற எல்லா வண்டியும் நம்ம பார்த்துக்கினே இருந்தோம் அப்படின்னா நம்ம வண்டி போகிற இடத்த வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். பெரிய பள்ளம் இருக்கும், கல் இருக்கும், குழி இருக்கும், வண்டி நம்மளும் கீழே இறங்கி போகும். நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வண்டிக்கு முன்னாடி மட்டும்தான் இருக்கணும்.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு சிங்கம் துரத்தின்னு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்கே இடம் இருக்கோ அங்கே நீங்கள் போயினே இருப்பீங்க. யார் இந்த சைடில் யாராவது வராங்களா இல்லை இந்த சைடு யாரா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாலாம் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு எங்கே கேப் இருக்கோ அங்கே பாஞ்சு ஓடினே இருப்பீங்க. அதே மெத்தட் தான் கார் ட்ரைவ் பண்ணுறதுல நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மெத்தடை நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்கள் பிரெயினில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் டிரைவிங்க்கு. சூப்பர், நல்ல ஒரு கண்ட்ரோல்ஸ், அவ்வளோதான் மேடம். சரிங்க பொறுத்து ஜஸ்ட்டு ஃப்ரீயாக ஹோல்டு பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக அப்படி ஷேக் கூட பண்ண வேணாம், ஃப்ரீயாக வைங்க, அவ்வளோதான். கூலாக வச்சாலே போதும், டைட்டாக கூட பிடிக்க வேணாம், அது அழகாக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இவர் ஒரு பிகினர் லெவலில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு இம்ப்ரூவ் பண்ணுறவங்களுக்கு தேவையான டிப்ஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். மேடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய வெஹிக்கிள் இது. ஸோ லென்த்தான வெஹிக்கிள், 8 years வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லென்த்தாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்ச மாதிரி டக்குன்னெலாம் திருப்பிட முடியாது. ஸோ நல்லா கேப் இருந்தால் தான் வந்து திருப்பவே முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளில் தான் வந்து மேம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து எல்லா விஷயமும் பார்த்து ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ கூலாக வந்து அவங்களால ட்ரைவ் பண்ண முடியுது. எப்படி மேடம் உங்களுக்கே தெரியுதுங்களா இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு? தெரியுது சார் இம்ப்ரூவ்மெண்ட். அந்த லாங் டிரைவ் போயிட்டு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் போயிருப்போமா சார்? 100 கிலோமீட்டர்ஸ். அது வந்து அட்ட ஸ்ட்ரெச் நம்ம போனதுனால நமக்கு அதுவே பழக்கமாயிடும். ஒரு 20-40 தடவை ஒரே ஸ்டெப் போட்டு இன்னும் சில விஷயம் நான் இம்ப்ரூவ் பண்ணணும். பட் ஸ்டில் போன டிரைவுக்கு ஐ எம் ஃபீலிங் த டிஃப்ரென்ஸ். கரெக்டு. இப்போ தான் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த ஹைவேஸ் ட்ரைனிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த டார்கெட் இன்னும் உங்களுக்கு பாருங்கள். அந்த சிங்கம் ஸ்டோரி சொன்ன பாருங்கள். இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஒரு அம்பை வச்சு கரெக்டாக வந்து நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் வந்து அடிக்கணுன்றது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் கார் ஓட்டும்போது நம்ம டார்கெட் என்ன? ஸ்ட்ரெயிட்டு நம்ம லைனில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்கணும், வேறு எதையுமே பார்க்கக்கூடாது. ஒன்லி நம்ம லைன். குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி போயினே இருக்க வேண்டியதான். சூப்பர், அவ்வளோதான். இன்னொரு சிம்பிளான விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? ஒரு சைக்காலஜி தான் நம்ம யோசிப்போம். அதான் சைடில் வரவங்க, இந்த சைடில் வரவங்க எங்கே நம்ம வண்டி அடிச்சுடுவாங்களா இல்லை நம்ம வண்டியில் தட்டிடுவாங்களா அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்கும் உள்ளது அது. ஸோ அந்த தாட்லேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். தேர்ட் கியர் போட்டுங்க. அதாவது நீங்கள் எப்படி டிரைவர் சீட்டில் உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் எவ்ரி ஒன் எல்லாரும் டிரைவர் சீட்டில் உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களே போய் அவர் இடிக்கணும்னு நினச்சா கூட அவர் ஓடிடுவார். ஏன்னா அவருக்கு உயிர் மேலே பயம் இருக்கும் இல்லைங்களா? இதை பாருங்கள் எப்படி ஓராரு பாருங்கள். அவருக்கு உயிர் மேலே அவருக்கு பயம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் கரெக்டாக ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டிரைவிங். அதுதான் ஒரே விஷயம். நான் எங்களோட அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது அப்படியே நியூட்ரல் ஃப்ளோ, கிளச் அமைக்க, இப்போ கியர் போடுறது, அந்த செகண்ட் கியர், தேர்ட் கியர், டைமிங்கில் மூவ் பண்ணுறது, நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் வந்து உங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். வேறு எதுவுமே வேணாம், அதை ஃபாலோ பண்ணுங்கள் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் வந்து எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதேமாரி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயத்தில் டவுட் வருது சார், எனக்கு பயம் இருக்குது சார் சொல்லிடுங்க. ஒருத்தர் சொன்னார் பாருங்கள், எனக்கு 2 வீலர் நான் ஓட்டினதில்லை சார், எனக்கு சைக்கிளே ஓட்டினதில்லை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா பாருங்கள். அது மாதிரி எந்த ஒரு பயம் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. கேட்கும்போது அதுக்கு தேவையான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு கொடுப்பேன். ஈஸியாக வந்து உங்களுக்கு அதை ஓகே அப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு நம்ம பயந்தோமா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சூப்பரான கண்ட்ரோலு, நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க மேடம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிக்கணும். வியூவர்ஸ், நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் உங்களுக்கு க்ளீனாக ட்ரெயின் பண்ணுறோம். 10 days ட்ரைனிங் 4 வீலரை பொறுத்த வரைக்கும். 2 வீலரை பொறுத்த வரைக்கும் 5 days ட்ரைனிங். ரெட் இருக்குது, ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணி எடுத்துக்குவோம். 5 days ட்ரைனிங் கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்குறோம். சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கார் ஓட்டணும் இல்லை 2 வீலர் கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்கள் வாழ்நாள் கனவாக இருக்கலாம். பட் அந்த கனவை நினைவாக்கிக்கணும் அப்படின்னா கரெக்டான இடத்துக்கு நீங்கள் போய் ரீச் ஆகணும். ஸோ அது வந்து நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ரீச் பண்ணுற ஒரு இடம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். வித்தின் 10 days நீங்கள் வந்து சுதந்திரமாக நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே வேணால் போய் கார் ஓட்டலாம், பயப்படாமல் என்ஜாய் பண்ணலாம். ஸோ
ஸோ அதுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அதேமாதிரி டூ வீலரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கியர் பைக் வேணும்னு கேட்பீங்க. ரெண்டாவது வந்து ஸ்கூட்டி ஓட்டணும்னு கேட்பீங்க. ஸ்கூட்டி ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்கூட்டியை வந்து ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள பக்காவாக ஓட்ட வைக்கிறோம். அதேமாரி டூ வீலர் கியர் பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் பேட் ரொம்ப ஜாஸ்தி உள்ள ஒரு விஷயம் அது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து சேஃபாக நம்ம ட்ரைவ் பண்ணுறது, யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸோட வீடியோவை வேர்ல்டு வைடு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் சீட் பெல்ட் போட்டு கார் ஓட்டணும். டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் போட்டு அந்த லாக் போட்டு ட்ரைவ் பண்ணணும். லைசன்ஸ் இல்லாத சின்ன பசங்களுக்கு டூ வீலரை கொடுத்து ஓட்டுறதுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் உங்கள் சன்னுக்கோ இல்லை டாக்டருக்கோ வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஸ்கூட்டியோ பைக்கோ ஓட்டுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. கவர்மெண்ட்டோட நாம்ஸில் கிடையாது. அதை வந்து மீறக்கூடாது. ரெண்டாவது வந்து உங்கள் குழந்தைக்கும் சேஃப்டி கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.